ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லடி. உங்களெல்லாம் என்னதான் நாங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாலும் எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு என்னென்னலாம் பண்றீங்க நீங்க? பிறந்த வீட்டுக்கு தானங்க போனேன். பிறந்த வீட்டுக்கு போனது தப்பு இல்ல, ஆனா போன காரணம் தப்பு. பொய் சொல்லிட்டு போனது தப்பு. முதல்ல என்கிட்ட சொல்லாம உங்க அம்மா வீட்டுக்கு போவ. நான் கண்டுபிடிக்கலனா அப்படியே சினிமா ஷாப்பிங்னு போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன், அப்படிதானே? அதெல்லாம் இல்லங்க. அது என்னடி திடீர்னு உங்க அன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாட்டலாம் நீதான் ஏற்பாடு பண்ணீங்களா? இல்லங்க, நான் பண்ணல. அந்த அழகு மலருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுதான் குறைச்சலா? மேடம் அதுக்கு வாழ்த்த போயிருக்கீங்க. ஏண்டி இதுக்கு நீ பேனர் அடிச்சு கட்டிருக்க வேண்டியதானே? இல்ல ஊர் முழுக்க செவத்துல போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்க வேண்டியதானே? இல்ல எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். உங்க அண்ணன் எல்லாத்துக்கும் பஞ்ச பாட்டு பாடுவான். இப்போ பொண்டாட்டிக்கு பர்த்டே கொண்டாடுறதுக்கு மட்டும் அவன்கிட்ட காசு இருக்கோ? சரி, அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். நீ எதுக்கடி பொய் சொல்லிட்டு அங்க போன? தப்புதாங்க. வயசான காலத்துல எங்க அம்மாவை நீ தான் பாத்துக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள பிள்ளைங்களை பார்க்க சொல்லிட்டு நீ பாட்டுக்கு ஜாலியா கிளம்பி போயிருக்க. உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? ரேவதி, இப்பெல்லாம் நீ ரொம்ப ஆடத் தொடங்கிட்ட. உனக்கு கொஞ்சம் கூட என் மேல பயம் இல்லல்ல? இருக்குடி, இன்னைக்கு இருக்கு. வீட்டுக்கு போய் உன்னை நான் கவனிச்சுக்கிறேன்.